யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 108வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த 107 கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய 2 கேள்விகளுமாக மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக கேட்பதனூடாக இந்த வினாக்களுக்கான விடைகளை அளிக்க முடியும். எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். முதலிலே கடந்த வினாவிடை 106ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி அண்மையில் எந்த மறைமாவட்டத்திற்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை பதுளை மறைமாவட்டம். பதுளை மறைமாவட்டம். இரண்டாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண அமலமரி மறைபரப்பு பொது நிலையினரால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால யாத்திரையும் தியானமும் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை பவனிக்குளம் கல்வாரி பூங்காவில். பவனிக்குளம் கல்வாரி பூங்காவில். மூன்றாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 4ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்ற நிறுவனர் நீயண்ணா மரிய சேவியர் அவர்களின் அஞ்சலி நிகழ்வில் என்ன தலைப்பில் நினைவு பேருரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை அழகியல் ஓர் ஆன்மீக நோக்குநிலை. அழகியல் ஒரு ஆன்மீக நோக்குநிலை. ஐந்தாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருவுளப் பணியாளர் சபை அருட்தந்தை டெவின் கூஞ்சே அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை கொழும்புத்துறை டி மெசனெட் இறையியலகம். கொழும்புத்துறை டி மெசனெட் இறையியலகம். ஆறாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை மேடையேற்றப்படும் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி முதல் எப்போது மேடையேற்றப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 2010ஆம் ஆண்டு. 2010ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட திருவழிபாட்டு கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 110 பேர். 110 பேர். எட்டாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த அன்பின் பணியாளர் சபை முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஞானராஜ். அருட்தந்தை ஞானராஜ். ஒன்பதாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் புனித அந்தோணியார் ஆலய செபமாலை கடையை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய அதிபர் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப். புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய அதிபர் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப். பத்தாவது கேள்வி, 5/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட மக்களுக்கான தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை தாண்டியடி கல்வாரி திருத்தலம்.
தாண்டியடி கல்வாரி திருத்தலம். 11வது கேள்வி, புனித வெள்ளி வழிபாட்டின் 3 பகுதிகளும் அவை. இதற்குரிய சரியான விடை இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, நற்கருணை விருந்து. இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, நற்கருணை விருந்து. 12வது கேள்வி, இயேசுவை கைது செய்தபோது காது வெட்டப்பட்டவரின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை மால்குஸ். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா டயனி, யாழ் மரியன்னை பேராலயம். ஆனா டயனி, யாழ் மரியன்னை பேராலயம். ஆனா ஜனனி, யாழ் மரியன்னை பேராலயம். ஆனா ஜனனி, யாழ் மரியன்னை பேராலயம். இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07416267119. 07416267119. தொடர்ந்து வினாவிடை 108ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசுவின் பாடுகளின் பாதையில் பயணித்த முதல் மனிதன் யார் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித வாரத்தில் நடைபெற்ற குருக்கள் தின நிகழ்வில் எத்தனை குருக்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை மேடையேற்றப்பட்ட வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை யாரால் நெறியாள்கை செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்டத்தின் திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்டைக்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஆன்மீக எழுச்சி திருப்பயணம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் 32வது ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ண ஒருநாள் துடுப்பாட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி எது என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கோப்பாய் புனித மரியன்னை ஆலய இளையோர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்ட இளையோருக்கான தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி, 19/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்களப்பு சொறிக்கல் முனை பங்கு மக்களால் மேடையேற்றப்பட்ட தவக்கால ஆற்றுகையின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. 11வது கேள்வி, எருசலேமில் இருந்து ஏறத்தாழ எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் எம்மாபூஸ் இருந்தது. 12வது கேள்வி, திருத்தந்தை புனித பிரான்சிஸ் எத்தனையாவது வயதில் இறைப்பதமடைந்தார். மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.